பவாய நமோ. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமோ. ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமோ. தூய உருப்பளிங்கு போல் வாழன் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி துவந்த்வ அதீதம் ககன சதுர்சம் தத்துவமஸ்யாதி லட்சம் ஏக்கம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவ அதீதம் திரிகுணரகிதம். முருகனுக்கு கலியுக வரதன் என்று பேர். இந்த ஈழ நாட்டுக்கு தெய்வம் முருகன். நான் ரிஷிகேஷில் இமயமலை கரையில் அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கு. கந்த சஷ்டியெல்லாம் செய்வாங்க. அதில் அந்த பெரிய சுவாமிஜி பாடக்குள்ள கதிர்காம முருகனுக்கு அரகரோகரா பாடுவாங்க. இந்த இமயமலை இந்தியா முழுக்க முருகன் கோவில் இருக்கு. திருச்செந்தூர், பழனி, அவர் பேர் ஒன்றும் கொடுக்கல. கதிர்காம முருகனுக்கு அரோகரா. அவ்வளவு பிரசித்தி முருகப்பெருமான் இலங்கையில். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா கொடிய வினை தீர்த்தருள் வேலப்பா செந்தில்வான். இது நம்முடைய இஷ்ட தெய்வம். அவராக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இதை சொல்லணும். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன். அதான் உண்மை. தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்று இந்த தெய்வங்களுக்கு தங்களை புகழ்ந்து பாடி புகழ்ந்து பேசுகிறது அவங்களுக்கு செய்கிற பூசை. அவை முருகப்பெருமான அங்கே பாடினோம், அவரை புகழ்ந்து பேசப்போம். எங்களை குருநாதர் நான் முதல் தடவை கேட்டேன். முருகப்பெருமான் சிவருமானே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏனெனில் பாருங்க, சிவபெருமான் ஞான புலம்பு முருகன். அவர் சொல்லுவாங்க, ஆம்பளைக்கு பிறந்த ஆம்பளை சிவபெருமானுக்கு பிறந்த முருகன். இப்போ அந்த ஞான குழந்தை ஞானப்பெரும் அவரை முறையால் கும்பிட்றேன்டா, நீ ஞானத்தால் கும்பிடு. ஞானத்தால் எப்படி? யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம்ப. எங்கெல்லாம் நான் எனது என்று செருக்கு இருக்குதோ அங்கே நம்முடைய இஷ்ட தெய்வம் பக்கத்திலே வர மாட்டேன். ஆகவே முதலாவதாக மகேஸ்வரையா இருக்கார். அவர் முருகார்ப்பணம், சிவார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், ராமார்ப்பணம், சக்தி அர்ப்பணம், நம்மளை செய்கிற அத்தனை சேவைகள் நல்லது எல்லாத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தில் திருவடிக்கு சமர்ப்பிக்கும். அது அவ்வளோ முக்கியம். ஏனெனில் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி நல்லதும் நம்ம செய்கிற நல்லதும் இறைவன் திருவடிக்கு சமர்ப்பியாமல் நீ செய்தா அதால் வார புண்ணியம் இன்னும் கட்டி போடும். தீயதை கட்டி போடுறது பெரிய காரியம். ஆகவே நமக்கு இப்படி தெரியும் இது நல்லது கெட்டதுன்னு. அந்த நெருப்பாகி நம்முடைய இஷ்ட தெய்வத்தில்
ரெண்டையும் சமர்ப்பணம் செய்துவிடு. இதை சொல்கிறது எம்பெருமானுக்கு சரணாகத வத்சலாண்டு பேர். சரணம் அடைந்தவர்களை அன்பு செய்வர், பக்தி செய்வர், காப்பர் என்ற அர்த்தம். ஏன்? இது நடந்த கதை எனக்கு சரியான விருப்பம். சொல்கிறேன். இந்தியாவில் துறவிகள்லாம் பிச்சை எடுக்க போவோம். 5 வீடு 3 வீடு 7 வீடு. ஒரு துறவியர் காலையில் போய் நாராயணஹரி, அவங்க பிச்சாந்தி அடி சொல்லுவாங்க, நாராயணஹரின்னு சொல்லுவாங்க. சொன்னாங்க. அவர் வருமார். அப்போ ஒரு குழந்தை அல்ற சத்தம் கேட்குது. அப்போ சும்மா நின்றுட்டார். நின்றுப்பா என்னடா அன்பழக்கம்னு பார்த்தா அந்த அம்மா வீரிட்டு கற்று குழந்தை. அந்த அம்மா ஓடி வந்துட்டே என்னடா செய்துட்டா, அது 1 2 போட்டு குழஞ்சி அடித்து அந்த அம்மா திடி போட்டு தூக்கி அந்த குழந்தையை கொண்டு கழுவி துடைச்சி, ஏன்னா பவுடர் போட்டு பால் கொடுத்து நீ தூங்கி ஆக்கிட்டு போய் அவட வேலையை போயிட்டான். இந்த மகான் அவர் பிச்சை வேண்டவே இல்லை. அவர் திரும்ப தன்னை குடிலுக்கு போய் கொட்டி கொட்டி அழுதார். தாயே, அந்த குழந்தைய அந்த அம்மா கழுவி துடைச்சி தூய்மையாக்கி கொடுத்த, என்னையும் நீதான் கழுவி துடைச்சி தூய்மையாக்கி கல்லையொத்த மனமுருக கருணை செய் சண்முகா கல்லன சிலம்பொலிக்க ஓடிவா சண்முகா. அப்படி இதே அவ்வளோ கல், அது ஒரு சாதனம் அந்த மகானுக்கு விளங்கிட்டு. நல்லா யோசிச்சுப்பார். உன்ற அகங்காரத்தை கழுவ முடியுமா, நீக்க முடியுமா? முடியாது. அதில்தான் சரணாகத வத்சலா, இந்த இஷ்ட தெய்வத்தை சரணடையும். பெருமானே ஒரு மகான் சொன்ன, ஐ நோ நத்திங், ஐ ஓன் நத்திங், ஐ ஆம் தைன், ஆல் இஸ் தைன், தை வில் இஸ் பீயிங் டன். எனக்கு ஒன்றும் தெரியாது. சொன்ன ஒரு சாதாரண நாடு, எனக்கு ஒன்றும் வேணாம். திருவுருளின்படி நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா நம்மெல்லாம் பக்தர்கள். ஆனால் பக்தர்களுடைய லட்சணம் நம்மகிட்ட இல்லை. அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது. பக்தனுக்கு யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், பயம் இருக்காது. முதல்ல ஒரு பயம் இருக்காது. உச்சி மீது வானிடிந்து வீணுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. அடே அபயகரம் கொடுத்த நம்முடைய இஷ்டதையும் இந்த உலகமெல்லாம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுற அந்த பரம்பொருள் நான் பக்தன் என்றா எனக்கு பயம் பெறணும். முதலாம். 2வது டென்ஷன். எதுக்கு ஐயா இங்கே நடப்ப அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இப்போ இதை பற்றி நீ டென்ஷன் எடுக்கிறாய்? நோ, அதுவும் அந்த பக்தனுக்கு இருக்காது. இருந்தா நீ பக்தன் இல்லை, அவ்வளோ. 3வது கவலைப்படுறேன், அது நடக்குமோ, இது நடக்குமோ, நடக்காது. இந்த உலகத்தில் ஒரு பெரிய மகான் சொன்னார், அற்புதம். God is omniscient. இறைவன் சர்வம் அறிந்தவர். அவர் தவறு செய்ய முடியாது. அவர் நினைச்சாலும் முடியாது. அப்போ நீ கவலை இது வர்றண்டா என்ன பண்ண? தவறு நடக்கிறது, அதான் நீ கவலைப்படுற. தவறு நடக்கவே முடியாது. இது omniscient. அடுத்தது தற்செயலாக அப்படி தவறு நடந்தாலும் அவர் ஒம்னி போட்டா சர்வ வல்லமை வாய்ந்த பெருமானால் இல்லை அதை உடனடியாக நிவர்த்திக்க முடியும். அதை அந்த சுவாமி சிவான்னு சொல்லுவார், வித்தின் ட்ரைஸ்ண்டா இப்படி உலகத்தை மாத்திரண்டா அவரால் முடியும். ஆனால் நடக்கலண்டா நீ அவரை அப்படியே ஏற்றுக்கோ, அது சரியாக தான் நடக்கும். த பெயின் இஸ் அ கிரேட்டஸ்ட் டீச்சர். அடுத்து வருது, துன்பம் தானே ஒரு மனிதனை படிப்பிக்கிற உண்மையான ஆசிரியராக. இன்பம் இல்லை, பணம் இல்லை, பெயர் இல்லை, ஒன்றும் இதெல்லாம் படிப்பிக்காது. அந்த துன்பம் தான் படிப்பிக்கும். கிரேட்டஸ்ட் டீச்சர். இந்த உலகத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சு போகிறோம். இந்த உலகத்தில் பெரிய மகான்களாக இருக்க எல்லாருமே, ஈவன் பெரிய செல்வந்தர்கள், அவங்கெல்லாம் நீ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க அட்டுமையான
அடி போட்டம் துன்பத்துக்கு போயிருப்பான். அதில் தான் வெளியில் வந்தான். ஸோ இறைவன் அதை கொடுத்தது ஆசீர்வாதமே இல்லையோ, நிச்சயமாக. அவன் என்ன சொல்லுவாரண்டா, இந்த முருகப்பெருமான்ற சந்நிதியில் நம்ம இருந்து அவரை பாடி புகழ்ந்துட்டு, இப்போ அவரை புகழ்ந்து சொல்கிறேன், பெருமானே உன் திருவருள் படி நடக்கட்டும். அது ஆங்கிலத்தில் அற்புதம் சொல்லுவான், தை வில் இஸ் பீயிங் டன். உனது திருவள்ளே இங்கு நடந்து கொண்டிருக்கிற சொல்லுவான். அவர் திருவள்ளுவர் எல்லாம் நடக்கும், A to Z. அப்போ எப்படி இது இருந்தால் பயம், டென்ஷன், கவலை இல்லை அப்படி இருக்க முடியாது. அப்போ இருந்தால் நீ பக்தன் இல்லை, நீ தோப்புக்கிடம் போடுவோம். வரக்கூடாது, வந்தால் வரும், வராமல் இருக்காது. உடனே இதை கண்டுபிடி, பெருமானே நீ இருக்கக்கூட நிறையா கவலைப்பேன். அபயம் அது எத்தனை கதை. அந்த திரௌபதி கதை பெரிய அழகான கதை. இந்த உலகத்திலே பெரிய வீரர்கள் பஞ்சபாண்டவர் இருக்கிறாங்க. அதை விடுங்க பீஷ்மர், அந்த காலத்தை அவரை பண்ணுறது ஒரு இல்லை, அவரும் இருக்கிறார், துரோணம் எல்லாம் இருக்கிறான். யாரும் காப்பாற்ற முடியவில்லை. அது இந்த உலகத்திலே அற்புதமான என்ன, உனக்கு ஒருவரும் இல்லை. கண்ணா நகர்கிட்ட இந்த குருநாதர் சொல்லுவார், பல அவதாரங்களை கண்ணன் எடுத்தார் நாராயணன். ஆனால் சாரி அவதாரம் இது அவரோட மானத்தை காப்பாற்றுறது, அதே கண்ண பரமாத்மா சாரியாக உடுப்பாக அவதாரம் எடுத்தாருண்டு உங்களோட குருநாதர் சொன்னார். அது உண்மைதான். அப்போ என்ன நடந்தது? கையெழுத்து சரணாகத வத்சலாம். இன்றைக்கு இல்லாடி நாளைக்கு நீ சரணாகதி பண்ணலண்டா அவனுக்கு ஒன்றுமே நடக்குது. நீ இருக்கிறாய், நீ இருக்கும் வரையும் தெய்வம் இருக்க முடியாது. நீங்கள் ரெண்டு தெள்ள தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் சொல்லுங்க. என்ன அர்த்தம் வேண்டா, ஒரு ஆள் தான் இருக்கார், அது சிவன் இருக்கார், உண்ட இஷ்ட தெய்வன் தான் இருக்கிறாரு, நீ இல்லை. இந்த அகங்காரம் எங்கே இருக்குது? யான் என்னதன்னும் செருக்கு எங்கேயா இருக்குது? செருக்கு என்னக்குள்ளேயே உன்னோட ஒன்று வில்லண்டிலேயே அர்த்தம். ஸோ முருகப்பெருமான் சாநித்தியத்தில் இன்றைக்கு தயவு செய்து கேளுங்க. இன்றைக்கு இருந்து பெருமானே காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் பரம்பொருளே, திருவருள் அண்டி இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்க முடியாது. அதை நான் பயப்படுவது, கவலைப்படுவது, டென்ஷன் எடுக்கிறதெல்லாம் பாவம் சொல்லுங்க. அதாவது இது நம்மளோட இஷ்ட தெய்வத்துக்கு எதிராக செய்யும் பாவம். நம்ம கடவுளை நம்பலன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். அதில் இந்த பெரிய மகான்கள் என்ன எந்த இருந்தாலும் ஆனந்தமாக இல்லை, திருவருளுக்கு சம்மதம் அப்படி இருப்பான். இப்போ நம்மளும் அப்படி இருக்கோம். ஓ